ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னாலே இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி ஒரு கொண்டாட்டம். இந்த வாரம் ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மான் வாரமாக தான் இருந்தது. லாஸ்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ஆடு ஜீவிதம் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ப்ரமோஷன் இவன் நடந்தது. அதில் வந்து கலந்துட்டாரு. அதனைத் தொடர்ந்து பார்த்தா அடுத்தது ராம் சரனோட 16வது படம். அதில் ஜான்வி கபூர் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அந்த படத்தோட பூஜையில் கலந்துட்டு இருக்காரு ரஹ்மான். நேத்திக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எல்லாரும் காத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்ளவுட் ஃபோட்டோவை போட்டிருந்தாரு. ஸோ இதற்கிடையே வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, அதாவது இந்தியாவே ஏன் உலகமே உற்று நோக்குற ஐபிஎல் திருவிழா தொடங்குது. எப்போதும் வேற எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் தான் இந்த ஐபிஎல் இனாகிரேஷன் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து சென்னையில் நம்ம சேப்பாக் மைதானத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சோட இனாகிரேஷன் ஈவெண்ட் நடக்க போகுது. இன்று மாலை சரியாக ஒரு 4:30 மணிக்கு மேலே இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சிடுது. ஸோ 7:30 மணிக்கு மேட்ச் தொடங்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் வந்து கலை நிகழ்ச்சியெலாம் இருக்க போகுது. அதில் நம்ம ஏஆர் ரஹ்மானோட லைவ் கான்சர்ட் இருக்க போகுது. ஸோ ரஹ்மானோட மியூசிக்கை யாரெல்லாம் கேட்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அத்தனை பேரும் அங்கே ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஸ்டேடியத்துக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ இல்லாதவங்க லைவாக நம்ம டிவியில் பார்த்துடலாம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான இன்னும் 2 பேர் கலந்துக்கிறாங்க. பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார் கலந்துக்கிறாரு. ஸோ அக்ஷய் குமார் எப்படி படங்கள்லாம் தெரியும். ஸோ அவர் இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது கூடுதல் சிறப்பு. அதோட மற்றொரு பாலிவுட் நடிகரான ஜாக்கி ஷெராஃபோட பையன் டைகர் ஷெராஃப் அவரும் கலந்துக்கிறார் இந்த நிகழ்ச்சியில். ஸோ இவங்க 3 பேர் தான் அன்னைக்கு ஃபுல்லாக அந்த நிகழ்ச்சியோட முக்கியமான செலிபிரிட்டியாக இருக்க போகிறாங்க. அப்வியஸ்லி வந்து ஏஆர் ரஹ்மான் வராருன்னா ஐபிஎல் இருக்குன்னா நம்ம ட்ரம்ஸ் ஓமன் இல்லாமல் இருப்பாரா? ஸோ நல்ல நாள்லேயே வந்து அடி பின்னி எடுத்துருவார். இன்றைக்கி பக்கத்தில் ரஹ்மானை வச்சுருந்து அவ்வளோதான் பொழந்து கட்டிடுவார். ஸோ காதுக்கும் கண்ணுக்கும் விருந்தாக இருக்கும் இன்றைக்கி இந்த ஐபிஎல் திருவிழா. ஒவ்வொரு 4க்கும் ஒவ்வொரு 6க்கும் மனுஷன் வாசிச்சே பின்னி படல் எடுத்துடுவார். அது மாதிரி இன்றைக்கி ட்ரம்ஸ் ஓமனி செம்ம குத்து இருக்குது இன்றைக்கி சேப்பாக்கத்தில். அப்புறம் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சேர் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட இந்த ஐபிஎல் இனாகிரேஷன் திருவிழா இன்னைக்கு சேப்பாக்கில் தொடங்க போகுது. அதை விட வந்து நம்ம செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அங்கே போக போகிறாங்க. அதுதான் முக்கியமாக நம்ம அந்த ஷோவில் பேச வந்தோம். ஸோ கிரிக்கெட்டை விரும்புகிற நிறைய செலிபிரிட்டி இருக்காங்க. ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து ஒரு கிரிக்கெட் வெறியர் தான், எங்கே நடந்தாலும் போயிடுவார். இப்போ சென்னையில் நடக்கிறதுனால அவரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னையில் தான் இருக்கார். அதனால வந்து இன்னைக்கு மேட்சுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து நிறையா ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே அந்த சிஎஸ்கே டிஷர்ட்டோட நம்ம சிஎஸ்கே நம்ம தலை தோனியை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ஆரவாரத்தோட செம்ம ஃபன்னாக இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குலேருந்து ஃபுல்லாகவே டிவி முன்னாடி உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க ஐபிஎல் திருவிழாவை. ஸோ நம்ம சென்னையில் நம்ம முதல் மேட்சே வந்து சென்னை மேட்ச் இருக்கிறதுனால எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். ஸோ இந்த மேட்ச்சு தலை எப்படி அடிக்க போகிறாரு, ஹோம் கிரவுண்டு தெறிக்க விட போகிறாரு அப்படின்லாம் ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளும் அதுக்காக கிரிக்கெட் மேட்சை பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை சீக்கிரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.